கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலமாக நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுது கடந்து வருகின்ற நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் யாவரும் ஆலயத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருக்கிறது. லாக்டவுன் பீரியடினும் இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது இந்த காணொளி மூலமாக நாம் யாவரும் நம்முடைய இடங்களை அமர்ந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கின்ற கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த மாலை வேளையிலே நாம் யாவரும் ஆங்காங்கு நம்முடைய இடங்களில் அமர்ந்து கொண்டு இந்த மாலை நேர ஜெபங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பிரார்த்தனை செய்வோம். மகா இறுக்கமும் கிருபையும் நிறைந்தங்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய நாளினுடைய மாலை நேரத்துக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு வார நாட்களிலே வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையிலே ஆலயத்திலே ஆண்டவரை நாங்கள் மாலை நேர ஆராதனை நடத்துகிறோம் சுவாமி. ஆனால் இப்பொழுது கர்த்தாவே, ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தாவே. ஆகவே நாங்கள் யாவரும் ஆங்காங்கு நிலையில் அமர்ந்து கொண்டு இந்த காணொளி மூலமாக உண்மை நாங்கள் ஆராதிக்கின்ற கிருபையை தந்திருக்கின்ற தகப்பனே. இந்த காணொளி மூலமாக அநேக மக்கள் இதில் கலந்து கொண்டு ஆராதிக்க கிருபை தரும் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்றார்களோ தேவரீர் அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் நிறைய மட்டுமாய் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசு பெருமானுடன் இருக்கிறதாவே, ஆமென். நம்முடைய மாலை வேளை ஜெப நேரத்திற்கு ஆரம்பமாக நாம் பயன்படுத்துகின்ற அர்ப்பணை பாடல் புத்தகத்தில் 40வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் 40 முதல் பாடலை மட்டும் நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். நம்முடைய இடங்களிலேயே நாம் எழுந்து பாடுவோம். பாடல் எண் 40, ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே என்ற பாடல் நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். Oh
வாசிப்பதற்காக இந்த வேத பாகம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 42 வரை. லூக்கா 10வது அதிகாரம் வசனங்கள் 38 முதல். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்பாடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பதை தேவனே உமக்கு நாம் யாவரும் அமர்ந்தவாறே 45வது பாடலை நாம் பாடுவோம். அருள்பணி பாடல் புத்தகத்தில் பாடல் 45 நாம் பாடுவோம். நாம் அமர்ந்த வண்ணமாகவே கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஐயா, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, மாலை வேளைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்க சலாக்கியத்தை சுவாமி உம்முடைய திருச்சபை மக்களாக எங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் எங்களுடைய இனங்களை அமர்ந்து கொண்டு ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக உம்மை ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறேன். நன்றி ராஜா. இந்த வேளையை நாங்கள் சுவாமி உம்முடைய திருமறை தியானம் செய்யும் பொழுது உம்முடைய தூய் ஆவினர் தாமே எங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். இந்த தியானம் கர்த்தாவே எங்கள் யாவருக்கும் அதிக பயனுள்ள கிருபைத்தார் இயேசு பெருமானுடைய பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் நான் முகமுகமாக பார்க்க முடியாவிட்டாலும் காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கடந்து வருகின்ற பாதை, சூழ்நிலை ஒரு நெருக்கடியான சூழ்நிலை என்பதை நீங்கள் யாரும் அறிவீர்கள். கொரோனா என்கின்ற கொடிய தொற்று நோய் நம் அனைவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதற்கு அத்தனை நாடுகளுக்கு அத்தனை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்திலும் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் தன்னுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த தொற்று நோயை முழுமையாக அகற்ற, அப்புறப்படுத்த, கட்டுப்படுத்த அநேக தீவிரமான செயல்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கொடுக்கின்ற அறிவுரைகள், ஆலோசனைகள், கட்டளைகளை நாம் கேட்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த கொரோனா தொற்று நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே நாம் தான் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் தயவு செய்து நீங்களும் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களையும் தற்காத்துக் கொள்ள உங்களை நீங்கள் அன்பான ஆலோசனை வழங்குங்கள். இந்த நாளிலே, இந்த மாலை வேளையிலே அவனுடைய செய்திக்கு நாம் கடந்து போவோம். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க தெரிந்து கொண்ட தலைப்பு என்னவென்றால், இயேசு தங்கும் இல்லம். இயேசு தங்கும் இல்லம். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களில் தங்கியிருக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இல்லங்களில் தங்கவும் விரும்புகிறார். கிறிஸ்துவ குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் கிறிஸ்து தங்கியிருக்க வேண்டும், கிறிஸ்து வாசம் செய்ய வேண்டும். கிறிஸ்து தங்கியிருக்கும் பொழுது, கிறிஸ்து வாசம் செய்யும் பொழுது அந்த குடும்பத்தின் மக்கள் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, சுவிட்சமாக வாழ முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இயேசு எங்கு தங்கியிருக்கிறாரோ அந்த குடும்பத்து மக்களுக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, மன மகிழ்ச்சி உண்டு. இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை, அநேக குடும்பங்களிலே மனமகிழ்ச்சி இல்லை, அநேக குடும்பங்களிலே சுவிட்சம் இல்லை. உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள், சவால்கள் நம்மை சந்திக்கத்தான் செய்கிறது. பிரச்சனைகளை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது, சவால்களை நாம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. கடலிலே செல்கிற கப்பலானது எனக்கு புயல் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடலிலே புயல் வரத்தான் செய்யும். ஆகவே வாழ்க்கை என்கின்ற இந்த பயணத்திலே நிச்சயமாக நமக்கு புயல்கள், சவால்கள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இன்று நாம் சந்திக்கிற பிரச்சனை மாபெரும் பிரச்சனை இல்லையா? கொரோனா என்கின்ற ஒரு கொடிய தொற்று நோய் அனைத்து மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ மக்கள் அழித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே நானும் நீங்களும் உயிரோடு இருக்கோம் என்று சொன்னால், ஒருவேளை அதனுடைய பக்தி வாழ்க்கை நிமித்தம் அல்ல, நம்முடைய கீழ்ப்படிய வாழ்க்கை நிமித்தம் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வைத்திருக்கிற அன்பு, இரக்கம், கிருபை. இந்த நாளிலே கிறிஸ்து தங்கும் இல்லம் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இல்லங்களிலும் அவர் தங்கியிருக்க விரும்புகிறார், வாசம் செய்ய விரும்புகிறார், அந்த இல்லத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அப்படியானால் நாம் நம்முடைய இல்லத்துக்கு இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறோமா? என்றால் இயேசு கிறிஸ்து யாருடைய இல்லத்திற்கும் அவர் தாமாகவே வலிய போய், துணிந்து போய் உள்ளே நுழைவதில்லை. நீங்கள் அனுமதி கொடுக்காவிட்டால், அனுமதி கொடுத்தால் ஒழிய அவர் உள்ளே நுழைவதில்லை. வெளியே வாசற்படி நின்று கொண்டு கதவை தட்டுகிறார்.
நாம் கதவை திறப்பமான நிச்சயமா இயேசு நம்முடைய இல்லத்துக்கு வந்து நம்மோடு தங்கியிருப்பார், நம்மோடு வாசம் செய்வார். அவரும் நான் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாளிலே இயேசு தங்கிய 3 குடும்பத்தை பொறுத்துக் கொள்ள மிக சுருக்கமாக சொல்ல விளைகின்றேன். ஒன்று, நான் படித்த பகுதி மார்த்தாள் மரியாள் லாசரு இல்லம் இல்லையா? மார்த்தாள் மரியாள் லாசரு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டங்களிலே ஒரு அநேக மக்களை அவர் சந்தித்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு குடும்பத்தில் அவர் நெருக்கமான உறவை வைத்திருந்தார். எப்பொழுதெல்லாம் அந்த இடத்துக்கு வருகிறாரோ, எருசலேமுக்கு வருகிறாரோ, அப்பொழுது இந்த மார்த்தாள் மரியாள் லாசரு என்கின்ற இவருடைய இடத்திற்கு இயேசு செல்லுவார். பாருங்கள், அப்படி பொருள் என்ன? அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை விரும்பி ஏற்றுக்கொண்டது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராதீங்க, வீட்டுக்கெல்லாம் வராதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா? நம்முடைய சொந்தக்காரர்களை, உறவின் மக்களை, நண்பர்களை மற்றும் என்ன செய்கிறோம், அப்புறம் பார்த்துக்காங்க, இப்போ எல்லாம் வராதீங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டம் இப்படிதான் இருக்கு. ஆனால் ஒருவரை மாத்திரம் நான் வலிய விரும்பி இயேசு சாமி வாரும், எங்களோட தங்கியிரும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுங்க? அழைக்க வேண்டும். மார்த்தாள் மரியாள் லாசரு இந்த குடும்பமானது ஒருவருடைய எத்தனையோ மக்களை அவர்களுடைய இல்லங்களுக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தம்முடைய இல்லத்திற்கு அழைத்திருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் அந்த வழியாக போகிறாரோ, அந்த கிராமத்துக்கு போகிறாரோ, அந்த கிராமத்தில் எத்தனையோ மக்கள் இருந்திருக்கலாம். ஆக மார்த்தாள் மரியாளுடைய லாசருவாகிய இந்த குடும்பத்திலே சென்று அவர்களோடு தங்கியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போகும் பொழுது 3 பேர் இருக்கிறார்கள், மார்த்தாள், மரியாள், லாசரு. பாருங்க, இந்த 3 பேருடைய லாசரு என்ன பண்ணார் நமக்கு சொல்லப்படல. மரியாளும் மார்த்தாளும் என்ன செய்தாள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற உணவை தயார் செய்வதிலே மும்முரமாக இருக்கின்றாள். மரியாள் இயேசுவின் பாதப்படி அமர்ந்து கொண்டு இயேசுவின் வார்த்தைகளை கருத்தோடு, கவனத்தோடு, வாஞ்சையோடு, ஆசையோடு கேட்கின்ற ஒரு அடியாளாக இருக்கின்றாள். பாருங்க, இன்று நமக்கு தேவை என்ன தெரியுமா? இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு தேவை. ஆமாம், இயேசுவின் வார்த்தை நமக்கு தேவை. இயேசு சாமிக்கு நம்ம என்ன செய்கிறோமோ என்பதை காட்டிலும் இயேசு நமக்கு கொடுக்கின்ற நன்மைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் இயேசுவுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்லுவார். அதுக்கு முன்னமே நான் இயேசுவை பிரியப்படுத்தணும்னு சொல்லி நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம் எடுக்கும் பொழுது இயேசுசாமி என்ன சொல்றாரு பாருங்க. மார்த்தாளுடைய பிரயாசம் என்ன? இயேசுவுக்கு சிறந்த உணவை கொடுக்கணும். மரியாளுடைய விருப்பம் என்ன? இயேசுவின் பாதப்படி அமர்ந்தபடி வார்த்தையை கேட்கணும். மார்த்தாள் கோபம் வந்துருச்சு. பார்க்குறாங்க, என்னது இயேசுவிட வந்து என்ன செய்றாங்க? சாடுறாங்க இல்லையா? ஆண்டவரே, உங்க கவையில் உங்க என்னது நீங்க கவனிக்கிறீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்ட வேலை செஞ்சுக்கிறேன் பாருங்க. என்னுடைய தங்கச்சி, என்னுடைய சகோதரி ஒருவேளை எனக்கு உதவி செய்யாம அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஏதோ பேசி உங்களுக்கு கேட்டுருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ ஏசு வார்த்தை பாருங்க, மார்த்தாளே அநேக காலை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாளோ தன்னை விட்டு எடுபட நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு, குட் போர்ஷன், குட்னஸ். இயேசுவின் வார்த்தைகள் தான் நமக்கு இறைவன் கொடுக்கின்ற நல்ல பங்கு. இயேசுவின் வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், உயிரோடுக்கும் வார்த்தைகள் இல்லைங்களா? ஆசுவத்தை கொடுக்கின்ற வார்த்தைகள். ஆக இயேசுவின் வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, சொந்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்? சிறந்த பங்கை நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை விதமாக நடத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை அழைத்து இயேசு நம்முடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவர் தந்திருக்கின்ற வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த பிரத்யட்சமாக இயேசு சாமி மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்துக்கு பிரசன்னாக இருந்தார். இன்று இயேசு சாமி நம்முடைய இல்லங்களிலே ஆவியானவராக பிரசன்னாக இருக்கிறார்.
நல்லா கவனிச்சுங்க. இயேசுடைய பிரசன்னம் நம்முடைய இல்லங்களிலே இருக்கிறது. அப்ப ஆண்டவரே நீர் வாரும், ஆவியானவரே நீங்கள் வாரும் என்று சொல்லி எங்களோட தங்கியிரும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிக்கிறோமா? கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆண்டவர் சேர நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறாரு. நம்ம குடும்பம் அநேக மக்களுக்கு ஆசமாக இருக்கு இல்லைங்களா? நம்பர் 1, மார்த்தாள் மரியாள் லாசரு என்கின்ற குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இன்னொரு குடும்பத்தை பார்ப்போம். இயேசுவின் திருப்பணிக்கு தங்களுடைய இல்லத்தை கொடுத்த குடும்பம். அது யாரு? இயேசுவின் திருப்பணிக்கு தங்களுடைய இல்லத்தை கொடுத்த குடும்பம். வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 3 வசனத்தை வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கணுமா? நீங்க வந்து உட்காரும் பொழுது பைபிளை கையில் வச்சுக்கணும். வச்சிருக்கீங்களா? வெரி குட். இப்போ எடுத்து வாசிங்க. வாசிப்பாங்க. இப்போ கவனிங்க. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், பின்னே அவன் போங்கள். எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ, அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். போதகர் நம்முடைய சீடரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பதற்கு தகுதியான இடம் எது என்று என்னுடைய போதகர் கேட்கிறார் என்று சொல்லி எஜமானத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருந்த விஸ்தாரமான மேல் வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான். விஸ்தாரமான மேல் வீட்டரை. எந்த வீடுங்க? விஸ்தாரமான மேல் வீட்டறை. இந்த அறை, இந்த வீடு வந்து யார்? இதுக்கு ஒரு பெரிய வீடு. யாருன்னு அதை சொல்லப்படலங்க. ஆனால் நம்ம உன்னிப்பா கவனிச்சு யாருடைய வீடுன்னு பார்க்கணும். விஸ்தாரமான மேல் வீட்டறை. பெரிய வீடு. நம்ம படுறோம், பெரிய பங்களா கட்டுறோம்ல, அப்ஸ்டர்ஸ் நம்ம கட்டுறோம், மேலே பெரிய ஹால் மாதிரி கட்டிருக்கோம். அந்த மாதிரி எஜமான் சொல்லப்படுகிறது. எஜமான் அப்படின்னா நிச்சயமா அவங்க வீட்டில் ஒரு நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. நம்பர் 1. 2வது விஸ்தாரமானங்கிற வார்த்தை சொல்லப்படுது. விஸ்தாரமான அப்படி என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஹால், ரைட். இன்னொரு இதுக்குரிய இன்னொரு வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எடுத்துக்கிட்டு அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்கள் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 13ஆம் வசனம் 13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் போதும் பாருங்க. மேல் வீடு, விஸ்தாரமான மேல் வீடு இல்லைங்களா? விஸ்தாரமான மேல் வீடு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்னும் நமக்கு இது யார் வீடு நம்ம கண்டுபிடிக்க முடியல இல்லைங்களா? இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்று பெயர் கொண்ட யோவானுடைய தாயாராகிய மரியாள் வீட்டுக்கு வந்தாள். அனைவரும் கூடி ஜெபம் பண்ணினார்கள். ரைட், கவனிங்க. இப்போ புரிஞ்சுட்டீங்க. அவன் அப்படிங்கிறது யாரு? பேதுருவை ஏரோது சிறைச்சாலையில் அடைத்து விட்டான். எருசலேம் திருச்சபையா என்ன வழக்கமாக கூடுகின்ற இடத்துல கூடி பேதுருக்காக ஜெபிக்கிறார்கள் இல்லைங்களா? ஆண்டவர் தூதனை அனுப்பி பேதுரை விடுதலை செய்து விடுகிறார். பேதுரு எங்க வரணும்? நேரா அவர் சொந்த வீட்டுக்கு போயிருக்கணும், அங்க போகல. ஆனா அவர் எங்க வர்றாரு? நேர இங்க வர்றாரு. திருச்சி மக்கள் மேல் வீட்டு அறையிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்ட இடத்துக்கு வர்றாரு. அந்த வீடு யாருடைய வீடு என்றால் இல்லைங்க, வாசிங்க. மார்க் என்று அழைக்கப்படுகின்ற யோவானுடைய தாயாருடைய மரியாளுடைய இல்லம் அப்படின்னு சொல்ல போனா மார்க்குடைய வீடு. யாருடைய வீடுங்க? ஜான் மார்க், இளம் வாலிபன். அப்போ இயேசுசாமி பஸ்கா பண்டிகை ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் + 1 13 பேர். 13 பேர் பஸ்கா ஆசிரியத்திற்கு மேல் வீட்டு அறை என்ன செஞ்சாரு? எஜமானாகிய மார்க்குடைய தகப்பனாகிய எஜமான் என்ன செய்யறாரு? அந்த அறை மேல் வீட்டு அறையை அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? ஆயத்தம் பண்ணி கொடுத்துக்கிறார் இல்லைங்களா?
அது மாதிரி படிச்சு பாருங்க. அப்போ அந்த ஆயத்தம் பண்ணி கொடுத்து அவர்கள் அந்த அந்த பஸ்கா பண்ணி ஆசிரிச்சு முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, வழக்கமாக கெஸ்மேன் தொடர்ந்து என்ன செய்யறாங்க, ஜபிக்க போறாங்க. மார்க்கு கூட போறார். ரைட், அந்த நிகழ்ச்சிக்கு படிச்சு பாருங்க. நம்பர் 1. அப்போ மார்க்குடைய வீடு எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? இயேசு சுவாமி நம்முடைய சீடர்களோடு கூட பஸ்காவை ஆசிரியத்திற்கு அந்த இல்லத்தை பயன்படுத்தினார், மேல் வீட்டாரையை பயன்படுத்தினார்கள் இல்லைங்களா? ரைட். அதே மேல் வீட்டாரையில் இயேசு சுவாமி பரத்துக்கு சென்ற பிறகு 120 பேர் என்ன செய்றாங்க, பரத்துக்கு போகும்போது பார்க்கறாங்க, ஏசாயா மேல பார்க்கறாங்க. அப்ப ஏசாயா சொன்னார், நீ காத்திருங்கள், ஏசாயா காத்திருங்கள் சொல்லிட்டு போயிட்டார். அவங்க எங்க போறாங்க எல்லாரும்? இந்த ஜான் மார்க்கெட்டுக்கு வந்து மேல் வீட்டாரை என்ன செய்றாங்க, 120 பேர். அப்போ அந்த மேல் வீட்டாரை 12 பேர் மட்டுமல்ல, ஏறக்குறைய 120 பேர் அமரக்கூடிய ஒரு பெரிய ஹால் பாருங்க, எவ்வளவு பெரிய. அது யாருடைய வீடு? ஜான் மார்க். அப்போ பேதுரு சிறைச்சாலை விடுதலை செஞ்ச பிறகு, விடுதலை ஆன பிறகு எங்க வர்றாரு? நேரம் இங்க தான் வர்றாரு. அப்ப யாருடைய வீடுங்க? ஜான் மார்க்குடைய இல்லம். மரியாதை ஜான் மார்க்குடைய வசதி படித்த மக்கள், சமுதாயத்தை அந்தஸ்து மக்கள். ஆனால் உலகத்துடைய பார்வையில வசதியோ வாய்ப்புகளையோ அதிகாரத்தையோ முக்கியத்துவப்படுத்தாதபடி இயேசுவின் தேவை என்று சொல்லி இயேசுடைய ஊழியத்திற்கு என்ன செஞ்சாங்க, அந்த இடத்தை கொடுத்தார்கள். இன்னைக்கு என்னுடைய வீடு, நம்முடைய இல்லம், நம்முடைய வீடு எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் சிறந்த இல்லத்தை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு இல்லை யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய வாஞ்சையின்படி, நம்முடைய ஆசையின்படி மிக அழகான, சிறந்த, உன்னதமான, மேலான இல்லத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கட்டி கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த இல்லத்திலே ஒவ்வொரு நாளும் இயேசுவை அவர் வரவழைத்து இயேசுவோடு அமர்ந்து கொண்டு நம்ம குடும்பத்து மக்களாக நாம் ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமா? அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு ஊழிய காரியம் குறித்து நாம் சிந்திக்கிறோமா? அந்த அமர்ந்து கொண்டு மற்ற மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று எண்ணுகின்றோமா, திட்டமிடுகிறோமா? ஆமாங்க, அன்னைக்கு என்ன செஞ்சாரு இயேசு சுவாமி? நம்முடைய ஊழியத்தினுடைய காரியத்தை அவனுடைய காரியம் செய்வதற்கு செய்தது, அந்த இடத்தை அவர் பயன்படுத்தினார். அங்கே அந்த ராபோஜனம் இல்லைங்களா, பஸ்காவை ஆசைத்து முடித்துவிட்டு எங்க போறார்? நேரா ஜெபிப்பதற்கு வழக்கமான ஜெபிக்கின்ற இடமாகிய கெத்செமனே தோட்டத்துக்கு செல்லுகிறார். பாருங்க, இரவு நேரத்தில் போறாரு. இன்னைக்கு நானும் நீங்க என்ன செய்கிறோம்? ஜான் மார்க் இல்லம் எதற்கு கொடுக்கப்பட்டது? இயேசு சாமி திருப்பணிக்கு என்று கொடுக்கப்பட்ட இல்லம் தாங்க ஜான் மார்க்கிடம். இன்று எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்யறோம்? அந்த குடும்பத்தை பற்றி, அந்த இல்லத்தை பற்றி, அந்த இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் என்ன செய்யறோம்? நினைவு கூறுகிறோம். ஆமாங்க, நான் வந்து என்ன காரியம் செஞ்சேன், நமக்காக செஞ்சேன்னு வச்சுக்கேன், அது மறந்து, அது அப்படியே கடந்து போயிடும். ஆனால் இயேசுக்காக, ஆண்டவருக்காக, ஆலயத்திற்காக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம், நாட்கள் செல்ல காலங்கள் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட அதை என்ன செய்வோம்? மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்போ ஒன்று பார்த்தோம், மார்த்தாள் மரியாள் லாசருடைய இல்லம் இல்லைங்களா? தன்னுடைய இல்லத்துக்கு இயேசுவை அழைத்து இல்லத்தில் இயேசுவை வார்த்தையை கேட்டார்கள். இரண்டாவது ஜான் மார்க்குடைய இல்லம், இயேசுடைய திருப்பணிக்கென்று தன்னுடைய இல்லத்தை கொடுத்தவர்கள். மூன்றாவது ஒரு இலவம் வாசிங்க, ரோமர் 16 அதிகாரம் 3, 4, 5 வருஷம். ரோமர் 16 வாசிங்க. எடுத்துட்டீங்களா? வாசிங்க, எல்லாம் எடுத்துக்கமா? எடுத்துங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, பிரஜாதியாரில் உள்ளான சபை எல்லாரும் நன்றி எறிந்துள்ளாய் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். போது பாருங்க, முதல் நூற்றாண்டிலே இல்லைங்களா, சினகாக் தான் இருக்குது. சினகாக் இல்லையா, யூத மக்கள் வழிபடுகிற ஆலயம். கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இல்லைங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் கூடி ஜெபிக்கின்ற இடம் எங்க இல்லை, கிடையாது. அப்படி கூடி ஜெபிச்சாங்கன்னா அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க, அரசாங்கத்தினுடைய தீவிரவாதம் சொல்லி பிடிச்சி அரசு பண்ணிட்டு வரும். சமயவாதிகள் செய்யறாங்க, சந்தேகங்களோட பார்க்குறாங்க.
இயேசுவின் பேர் சொல்லப்பட சொல்றாங்க பாருங்க, இல்லைங்களா? அப்போ முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருந்தது? துன்பத்தில் இருந்தது, அடி உததான். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நமக்கு எதிரியா வம்புன்னு சொல்லி இல்லைங்களா? ஆனால் பாருங்க, துன்பத்தில் இருந்தாலும் கூட இல்லைங்களா, ஆலயத்தை அவங்க என்ன செய்ய ஆலயம் நடத்த முடியாது. தன்னுடைய இல்லங்களிலேயே கூடி, சபையாக கூடி, சிறு கூட்டமாக கூடி ஆண்டவர் ஆராதிக்கின்ற என்ன செய்தார்கள்? ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். முதல் நூற்றாண்டில் எத்தனையோ மக்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இல்லைங்களா, அவங்க என்ன செஞ்ச குறுந்து படுத்த வேலை செஞ்சிருந்தவங்க எங்க வந்துட்டாங்க? அடிச்சு துரத்தப்பட்டாங்க இங்க ரோமைக்கு. அப்போ தங்களுடைய இல்லத்தை, தங்களுடைய வீட்டினை எதை கொடுக்குறாங்க? இயேசு நம்முடைய திருப்பணிக்கு கொடுக்கின்றார்கள். நான் பார்க்குறேன் இல்லைங்களா, சில சமயங்கள் நம்முடைய ஆலயங்களும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்முடைய ஐயாவுடைய இல்லத்தில் நம்ம கூடி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். அதன் பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டுடைய கிருபையினால் இறக்கத்தினால எல்லாம் கூடி ஒரு இடத்தை வாங்கி ஒரு சிறப்பான ஆலயத்தை கட்டிட்டோம். அன்று அதே மாதிரிதான் இல்லைங்களா, ஆக்கிலா பிரிஸ்கால என்ன செஞ்சாங்க? கூடி ஜெபம் இடம் இல்லையா, யாரும் ஒன்று பேசணும், ஐயா வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க இடத்தை தரோம், வாங்க உங்க குடும்பம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் என்ன செய்வார்? செயல்படுவார், நமக்கு உதவி செய்வார். ஊழியத்தை மெரிசுவார். என்ன தர முடியாது? ஏன்னா அந்த ஊழியத்தை யார் செய்தது? பவுலடிகளார் செய்கிறார். ஆக அந்த திருப்பணி, முதல் நூற்றாண்டு திருப்பணிக்கு என்று தங்களை அர்ப்பணித்து தங்களை மட்டும் தங்களை கழுத்தை கொடுத்தவர்கள். அப்படி பொருள் என்ன? ஐயா என்னாலும் பரவாயில்லைங்க ஐயா, என் தலையை கொடுத்தாவது அடமானம் வச்சாவது நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். காரணம் என்ன? நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயா நீ கவலைப்படாதீங்க, என்னாலும் பரவாயில்ல, என் கழுத்து கொடுத்தா நேர்ந்தான், என் உயிர் பண்ணாலும் பரவாயில்லைங்க, நான் உதவி செய்வையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆக்கிலா பிரிஸ்கலா பாருங்க, தங்களுடைய கழுத்தை கொடுத்தது என்ன அர்த்தம்? பவுலடிகளாருக்கு அப்படி ஊழியத்திற்கு இயேசு கிறிஸ்துவை திருப்பணிக்கென்று தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு உயிரை கொடுப்பதற்கு ஆசையாக இருந்தார்கள், தீர்மானித்திருந்தார்கள். அந்த சபையாருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசு சபைக்கு இடத்தை இல்லத்தை கொடுக்குறோமா? இயேசு கிறிஸ்துடைய திருப்பணி நடைபெறும் இடத்தை கொடுக்குறோமா? இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய திருச்சபையுடைய திருப்பணி நடைபெறுவதற்கு இல்லத்தை நாம் திறந்து கொடுக்கிறோமா? இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை எதிர்காலம் எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இந்த உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்து உனக்காக நமக்காக தன்னுடைய இன்னுயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ஆகினால அவர் மைவிட்டு விளக்குவதில்லை. அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய வாஞ்சையை நாம் நிறைவேற்ற நம்முடைய இல்லங்களை இயேசுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நாம் அமர்ந்தவனாக பாடுவோம். பாடலின் 50வது பாடல். இந்த பாடல் பாடும்போது காணிக்கை அப்புறம் ஒரு சிறு அறிவிப்பு. நீங்கள் லெந்து காலங்களிலே உங்களுடைய இல்லங்களிலே சேமித்து வைத்திருந்த உண்டியல் காணிக்கைகள், கவர் காணிக்கைகள், பிடியரிசி காணிக்கைகள், இவைகளை நீங்கள் ஒரு தனியாக ஒருவரோ அல்லது இருவரோ ஆலயத்தில் வந்து அதை நீங்கள் படைத்து காணிக்கை நீங்கள் ஆலய அலுவலகத்தில் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளுமாறு மேற்கொண்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இம்மாதம் கடைசி வரைக்கும் நமக்கு அரசாங்கத்தின் ஆணைப்படி லாக்டவுன் பீரியட் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கூட முடியாது. 4 பேர் 3 பேர் 4 பேர் தான் நான் கூட முடியும். அதுவும் we must keep the social distance. தயவு செய்து உங்களுடைய இல்லங்களிலே யார் வந்தாலும் சரி முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், கைகளை சுத்தமாக அந்த கழுவிக் கொள்ளுங்கள், சானிடைசரை பயன்படுத்துங்கள், சோசியல் டிஸ்டன்ஸை நீங்கள் பின்பற்றுங்கள். என்றால் இந்த வியாதி எப்படி வரும் நமக்கு தெரியாது. அரசாங்கம் தீவிரமாக நம்மை எச்சரித்துக் கொண்டு வருகிறது. தயவு செய்து நீங்கள் இதையும் கருத்தில் கொண்டு ஆலயத்தில் திருப்பணி தொடர்ந்து நடைபெற உங்களுடைய முழு ஒத்துழைப்பை, முழு பங்களிப்பை நீங்கள் செய்யுமாறு போதகஸ்தரின் குழுவின் சார்பாகவும் அன்போடு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய ஒருவருடைய நிலுவைத் தொகை சந்தா நிலுவை ஏதாவது இருக்குமே என்றால் அதையும் நீங்கள் செலுத்தி விடுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடலின் 50 அமர்ந்தவன பாடுவோம். நம்முடைய காணிக்கின்ற படை.
ஜெபிப்போம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஐயா. அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளின் ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆங்காங்க ஆண்டவரே இல்லங்களிலே கூடி இந்த மாலை நேர ஜெபங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் கொடுத்து நடத்த கற்பனை தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்வீராக குடும்பமாக ஆண்டவர் ஆசிரியர் நன்றி ராஜா. நீர் ஆஸ்திரத்தில் ஒரு சிறு துணி சமூகத்தை வழிபடுகிறார்கள் படைக்க தேவரே தந்த தருணத்துக்கு வாய்ப்பு நிகழ்த்தாங்க. படைத்தவர்களை ஆசிரிய சுவாமி, படைக்கப்பட்டவர்களை ஆசிரியம் ஆண்டவரே, உங்களுடைய பரலோகத்து படங்களை திறந்து உமது பிள்ளைகளுக்கு ஆசிரியர் அதிகமாக திருச்சி இந்த காணிக்கு உம்முடைய திருச்சி வளர்ச்சி குடிகள் கட்டுரைக்கு வைத்தார். இயேசு பெருமான் நடக்கலாமே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சி அங்கமைக்கு அனைத்து குடும்பங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், முதியோர்கள் அனைவருக்கும் நாம் விடுதலை செய்வோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விடுதலை செய்வோம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உதவிக்கொரு படிக்கிற ஆண்டவரே, நல்லவர்களை படிக்கணும், நல்ல தீப ஞானத்தையும் கிருபையும் அவர்கள் தந்துள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக விடுதலை செய்வோம். ஆண்டவர்தாமே ஏற்ற வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தகுந்த பணிகளை தந்து அதன் மீதுமாய் பிள்ளைகள் குடும்பத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கான கிருபையை கர்த்தர் அருள்படியான விடுதலை செய்வோம். படித்து முடித்துவிட்டு குறிப்பாக திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விடுதலை செய்வோம். ஏற்ற வழியிலே ஆண்டவராமே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வரங்களை அழித்து இல்வாழ்வை அவர்கள் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சி வாழக்கூடிய கிருபையை ஆண்டு அருள்படியாக விடுதலை செய்வோம். முதியோர்களுக்கு விடுதலை செய்வோம். முதியோர்களை குடும்பத்து பிள்ளைகள் கருத்துமாக கவனமாக ஜாக்கிரதையாக பராமரிக்கக்கூடிய கவனித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை அவர்கள் தர வேண்டுமாய் விடுதலை செய்வோம். நம்முடைய திருமணத்தில் பணியாற்ற அனைத்து குருமார்களுக்காக ஊழியர்களுக்காக விடுதலை செய்வோம். நம்முடைய திருமணத்துடைய பேராயருக்காக பேரர் அம்மாவுக்கு விடுதலை செய்வோம். தென்னிந்திய திருச்சிவிக்காக விடுதலை செய்வோம். தென்னிந்திய திருச்சிவி அங்கமைக்க அனைத்து குடும்பங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக விடுதலை செய்வோம். தென்னிந்திய திருச்சியில் பணியாற்ற அனைத்து குருமார்களுக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக விடுதலை செய்வோம். தென்னிந்திய திருச்சியில் பணியாற்ற அனைத்து பேராயமார்களுக்கு விடுதலை செய்வோம். தென்னிந்திய திருச்சிவை வயது செல்கின்ற மாற்றையாவுக்காக மாற்று அம்மாவுக்கு விடுதலை செய்வோம். தென்னிந்திய திருச்சிவியானது தென்னிந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் உலக மக்களுக்கு, சமுதாயத்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற சபையாக, பகிர்ந்து கொள்ள விசுவாச கூட்டமாக விளங்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக விடுதலை செய்வோம். அரசாங்கத்துக்கு விடுதலை செய்வோம். இன்று நாம் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான இந்த கொரோனா வைரஸை முழுமையாக அழிப்பதற்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எடுத்துள்ள எல்லா விதமான முயற்சிகளிலே, பிரயாசங்களிலே தேவ பிரசனம் முழுமையாக இருக்கத்தக்கதாக விடுதலை செய்வோம். களத்தில் இருந்து பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதிமார்கள், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், தூய பணியாளர்கள் மற்றும் எல்லா துறையிலிருந்து பணியாற்றுகிற அரசு உயர் அதிகாரிகள், ரெவென்யூ துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்ற எல்லா துறைகளிலிருந்து பணியாற்ற ஒவ்வொரு மக்களையும் அவனுடைய சமுத்திரம் நாம் ஆண்டவர் கரங்களிலே படைப்போம். அவனுடைய பிரசனம் அவர்களை முழுமையாக பாதுகாத்து தெய்வ பிரசனமே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அந்த கொரோனா தொற்றுநோயானது அவர்களை தாக்காதபடிக்கு மக்களுக்கு சேவை செய்கின்ற அந்த அனைவரையும் ஆண்டவர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். உலகளாவிய சமாதானத்துக்கு விடுதலை செய்வோம். அனைத்து நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சுபிட்சமாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் அருள்படியாக விடுதலை செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லங்களிலே இயேசுக்கு இடம் கொடுத்து நம்முடைய இல்லமானது இயேசு தங்குகின்ற இல்லமாக விளங்க ஆண்டவர் கிருபை செய்ய நாம் பாராட்டும்படியாக விடுதலை செய்வோம். ஜெபிப்போம். சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஆண்டவரே, சோத்திரிக்கிற ஐயா, அன்புள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, இயேசு சுவாமி, இந்த நாளினுடைய ஆண்டவரே, மாலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த மாலை வேலையை நாங்கள் ஆண்டவரே ஆங்காங்கு என்னுடைய இலங்கை அமர்ந்து கொண்ட ஆண்டவரே, இந்த காணொலி மூலமாக இந்த மாலை நேர ஜெபத்திலே நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்து நாங்கள் இப்பொழுது ஏக சிந்தியோடு, ஏக மனதோடு, ஒற்றுமையோடு, ஒரு மனதோடு ஆண்டவரை சமூகத்தை சமர்ப்பித்து அனைத்து விடங்கள் தேவரை கேட்டு எங்கள் பதில் தர வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆண்டு எடுத்தும் ஆசீர்வதியும் எல்லா துதிகளை செலுத்துகிறோம். இயேசு பெருமாள் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுது நிலைத்திருப்பதாக. கர்த்தருடன் இருப்பாராக. சமாதானத்தோடு நிலையில் தங்கியிருப்போமாக. தோத்திரையா தோத்திரமா